பெரிய தோசை சைக்காவா இருந்தாலும் இந்த தோசையை 4ல இருந்து 5 தோசைக்கு மேல சாப்பிடவே முடியாது. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியானது கூட, செம டேஸ்டியா. அடை தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு சேர்த்து 5-6 வரமிளகாயையும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 5ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு சின்னதா 1 இன்ச் அளவு இஞ்சி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடமாவு ரெடி ஆயாச்சு. அடமாவை மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், தோசை மாவு ரெடி ஆயாச்சு. நான் இரும்பு தோசை கல்ல இன்னைக்கு தோசை ஊத்திக்க போறேன். ஆனியனை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 கரண்டி மாவு சேர்த்து சர்க்குலர் மோஷன்ல இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ மேல விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் விட்டு திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் அடை தோசை சூப்பரா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இதோட தொட்டுக்கறக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி, இஞ்சி சட்னி, நாட்டு சக்கரை கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க.